வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் மார்ச் 30 என்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதனுடைய அவகாசம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு 22 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதில் 14 மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் மாலை 3 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார். கண்ணன், வேட்பு மனு தாக்கல் செய்ததில் எத்தனை மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன, விவரங்கள்? தமிழகத்தை பொறுத்தவரை 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விளவங்கோடு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது 20ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய 27ஆம் தேதி கடைசி தேதி என்றும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 28ஆம் தேதி நடைபெற்றது. பரிசீலனை முடிந்த பிறகு வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு, அதாவது இன்றைய தினம் 30ஆம் தேதி மாலை 3 மணிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த கால அவகாசமானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் உள்ள இந்த 39 மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த 1000க்கு மேற்பட்ட வேட்பு மனுக்களானது ஏற்கப்பட்டுள்ளது. அந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறும் நடவடிக்கையான தற்போது முடிவடைந்தது. தற்போது வரை ஈரோடு தொகுதியில் 8 பேர் தங்களுடைய வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர். மேலும் தர்மபுரி தொகுதியில் ஒருவர் தங்களது வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 1090 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணைய தரவுகளின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து, அதாவது வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் உடனடியாக தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியலை சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் நோட்டீஸ் போர்டில், அதாவது தகவல் பலகையில் உடனடியாக வெளியிடுவார்கள். இதன் பிறகு அவர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில், அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான சின்னம் ஒதுக்கீடு பணியானது நடைபெறும். அதன்படி பார்த்தோம் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தவிர்த்து தமிழகத்தில் தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தவிர்த்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான சின்னம் ஒதுக்கீடு பணியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சுயேட்சை கட்சிகளுக்கான சின்னம் ஒதுக்கீடு பணியானது நடைபெறும். இந்த சின்னம் ஒதுக்கீடு பணி முடிவடைந்தவுடன் அவர்களுக்கான சின்னம் மற்றும் அவர்கள் பெயர் என்ற அனைத்தும் சேர்த்து அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியின் தகவல் பலகையில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சின்னம் ஒதுக்கும் பணியில் பல்வேறு விதிகள் உள்ளது. அந்த விதிகளின்படி அந்த தேர்தல் அதிகாரி நடந்து கொண்டு அவருக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை 1090க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் இறுதியாக எவ்வளவு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் நமக்கு தெரிய வர மாலை 7 மணி முதல் 8 மணி ஆகலாம் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.